எங்கள் ஊரை சுற்றி காட்டுங்க சுற்றி காட்டுங்க நீங்கள். எங்கள் ஊர் பெரிய பிச்சை பிள்ளையந்தல், இதுதான் எங்கள் ஊரோட பேர். வாங்க இன்றைக்கி ஊரை பூரா சுற்றி காட்டிடுறேன், என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி எங்கள் ஊர் அப்படின்றத பாருங்கள். பார்த்துப்புட்டு லைக்கு கமாண்டு பண்ணுங்கள். எப்படி இருக்குது எங்கள் கிராமன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஊரை சுற்றி காட்டுங்கன்னு சொன்ன உடனே நான் உடனே ஊரை சுற்றி காட்டுறேன்ல, அப்போ நான் சொன்னது மாதிரி நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். அப்படியே வானம் பார்த்த காட்டுதேன் பார்த்தீங்களா. மழை காலத்தில் மட்டும்தான் விவசாயம் நடக்கும். மற்ற காலத்துகளில் ஊரம் இந்த காலத்தில் ஊரம் விவசாயம் இல்லாமல் வீட்டில் தான் மக்கள் இருப்பாங்க. எடுத்த உடனே இதுதான் எண்டிங். எடுத்த உடனே எங்கள் அம்மா பிறந்த வீடு இதுதான். எங்கள் ஐயா வீடு. எங்கள் அம்மா வந்து இங்கே தான் பிறந்தது. அந்த ஓட்டு வீடு இருக்கு பாருங்க, அதுதான் எங்கள் அம்மா வீடு. எங்கள் ஐயாவுக்கு 10 பிள்ளைங்க. 10 பிள்ளைகளில் வந்து 4 பிள்ளைங்க இறந்து போயிடுச்சு. 6 பிள்ளைங்க இருக்குது, 7 பிள்ளைங்க இருக்குது. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பார்த்துங்க, இது எங்கள் மாமா. எல்லாமே பொம்பளை பிள்ளைய தான். தாய் மாமா 2 மாமா. எனக்கு தாய் மாமா புளியை உளிப்பிக்கிட்டு இருக்காங்க. புளியில் போகையில் பாதி பங்கை வாங்கிட்டு போகணும். புளியை பிறக்குண்டாக, இருங்க வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடைய கட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க, இங்கிட்டு பூரா பார்த்துங்க கம்மாக்கரையில் வீடு கட்ட முடியாது. அதனால் அங்கிட்டு பூரா வந்து வெட்ட வெளியே கிடக்கு காட்டுக்கறவலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா வீடு. பெரியப்பான்னா நீங்கள் வந்து பெரியப்பா சித்தப்பா அவங்களாம் வந்து எல்லாமே பங்காளி அங்காளியெல்லாம் இருப்பாங்க. அதாவது ஒரே ஊரில் வந்து ஒரு 5 ஆம்பளை பிறக்கிறாங்கண்டா அவங்க அப்பாவும் கூட பிறந்தவங்க, அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. அந்த மாதிரியான பங்காளிக வீடு தான் இது. வந்து எங்கள் பெரியம்மா, எனக்கு பெரியப்பா வேணும். அவங்க விட அவங்களுக்கு 5 ஆம்பளை பசங்க. 5 ஆம்பளை பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு பார்த்துக்கங்க. அவங்களுக்கு தனித்தனியாக அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சுங்க. அப்படியே தண்ணி தாகமாகவே இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு வரையிலே 3 மணிக்கு வீடியோ எடுத்தேன். ரேடியோ பாட்டு பாடுது. அதனால தான் ஒரிஜினல் வாய்ஸை இது பண்ணிவிட்டு அப்புறமா நான் தனியாக பேசிக்கிட்டு உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாட்டு சவுண்டு கேட்குதுல. அப்படி வெயில் தாங்க முடியாத வெயில். அதனால இங்கே ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லை. அம்மா தான் எம்மளோட இருக்கே. அது எங்கிட்ட போய் பாவம் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கேன். அப்பா இருக்கையில் நல்லா 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முழுசாகவே நாங்கள் இருந்துட்டு தான் போவோம். இங்கே எவ்வளோ நாள் லீவு கடந்துட்டு தான் போவோம். அப்போலாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுக்குருவார். பிள்ளைய ஊரம் சின்ன பிள்ளைய ஒத்த பிள்ளை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு போய் அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியா 3 பிள்ளையும் நம்ம கையில் இருக்குது. அதுவும் போக இப்போ வந்து மாமியார் மாமனாரெலாம் இல்லை. இருந்தாங்கன்னா பேசலை. மயனுக்கு முடிச்ச சோறை போட்டு வச்சுருவாங்கல்ல, அவங்க பார்த்துக்குருவாங்கல்ல. அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்துச்சு. இப்போ மாறி போச்சு. ஒரு 2-3 நாள் இருக்க முடிஞ்சிச்சு. அதோட இங்கிட்டு பார்த்தீங்களா, இங்கிட்டு கொஞ்சம் வீடு, நிறைய வீடு வந்துங்க. எங்கள் ஊரில் நிறைய வீடு இருந்ததுங்க. 1000 தலைக்கட்டு இருந்த வீடு. இது ஒரு மாமா, எனக்கு மாமா வேணும். அவர் உள்ளே போக முடியலை. ரொம்ப இழப்பு தோப்பாக வருதுங்க. வெயில், சரியான வெயில். தண்ணியை குடிச்சிட்டு அதோட வீடுகளை புறம் பாருங்கள். இப்போத்தான் அவங்கெல்லாம் வந்து இந்த இருப்பாருங்க. அந்த ஓட்டு வீட்டில் தான் 5 பிள்ளைகளும் பெற்று எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வளர்த்தாவலாம். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு பூரா இப்போ கல்யாணம் முடிக்கவும் அவங்க தனித்தனியாக 5 பேருக்கும் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு வீடாக போட்டு அவங்க வாட்டு குடும்பம் நடத்துகிறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மச்சாங்க வீடு, குழந்தை வீடு அப்படின்ட்டு ஊரை விட்டு தள்ளி போயிருந்தாங்கன்னா நல்லா தெரியாது. ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வத்தியில் சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா, கோந்த வண்டி ஓட்டுனது இந்த ஓட்டிக்கிட்டு இருக்காரு வருங்க. எவ்வளோ பெரிய கோந்த வண்டி. அதோட பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு ரவுண்டு கொடுப்பாண்டே. அவர் முறைச்சாரு. சரி தம்பி முறைக்கிறாரு அப்படின்ட்டு அதோட அவரை பார்த்துட்டு கோந்த வண்டியை ஓட்டியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் கிராமத்து வாசியை தான் பார்க்குறீங்க. கிராமத்து வாசியை நகரத்துக்கு போய் அங்கே போய் செட்டில் ஆகி கிராமத்தோட அருமை இதே பார்க்காம ரொம்ப பேர் வாழ்கிறதா கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு நம்ம கிராமத்தை காட்டியே ஆகணும். இந்த ஒரு கடை தாங்க எங்கள் ஊரில், கடையே இல்லைங்க. பட்டிக்காட்டை மிட்டாய் கடை மோந்து பார்ப்பேன்னு சொல்கிறது, ஊத்து பார்ப்பேன்னு சொல்கிறது உண்மைதான். இந்த ஒரே ஒரு கடை தான். இந்த ஒரு கடையிலையும் மிட்டாய் முறுக்கு நம்ம அவங்க வீட்டை போய் தேடி தட்டி அழைச்சி கூட்டிகிட்டு வந்தால் கொடுப்பாங்க. கடையை திறந்து வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்குன்னு உட்கார மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்காக அவங்க வரும் வரைக்கும் 1/2 மணி நேரமாக இருந்தாலும் 1 மணி நேரம் பொறுத்து நிற்கணும். அதுக்கப்புறம் என்ன, நேராக நம்ம பள்ளிக்கூடம். இங்கே தான் நான் படித்தேன். ஆனால் நான் படிக்கிற காலத்தில் ஓட்டு ஸ்லாப்பு இறக்கி இந்த ஓரத்தில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க பள்ளிக்கூடம். இப்போ இந்த பக்கமாக மாற்றி கட்டியிருக்காங்க தொடக்கப்பள்ளி. இங்கே தான் படித்தேன். 1, 2, 3 படித்தேன். 5ஆம் கிளாஸ்லேருந்தே ஹாஸ்டலில் சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே தான் படித்தேன். இப்போ தேங்க நானே பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரேன். ஓட்டு போடுற அன்னைக்கு உள்ளே போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். அப்படியே பார்த்துங்க, இது பாத்ரூம்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாதிரிங்க. பிள்ளை ஊரா வந்து வெளியுதுதான். ஆனால் பள்ளிக்கூடத்தில் எப்படின்னு தெரில, பயன்படுத்துகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக தோட்டம் போடுறதாங்க. என்ன தோட்டம்னா கத்திரிக்காய், மிளகாய் என்னென்னமோ விளைஞ்சிருந்துச்சு. உள்ளே போய் பிடுங்கிடுவோம்ட்டு பெரிய கேட்டு போட்டு பூட்டியிருந்தாங்க. அதான் அந்த
வயர் மாதிரி போட்டு அப்படியே இது பண்ணியிருந்தாங்க. சரி இதுக்குள்ளே எதுக்கு போக, நம்ம வீடியோ எடுக்கணும்னு போய் அப்புறம் மிளகாயை 1 கிலோ மிளகாயை காணோம், 1/2 கிலோ மிளகாயை காணோம்னு சொல்லிவிட்டா போச்சு. நம்ம தான் வீடியோ எடுத்தோம்னா அப்புறம் எங்கள் அம்மா கேட்கன்னு கிளம்பிடும். என் மக தானே போய் வீடியோ எடுத்தா, இப்படி காணமுன்ட்டு என் மக களவு சாட்டுறாங்களேன்ட்டு கிளம்பிடும்ட்டு உள்ளே போகலை. அப்படியே கட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக வந்து எங்கள் ஊர் எப்படி ஒரு 1000 தலைக்கட்டு இருந்த வீடுங்க. இப்போ பாருங்களேன், வீடுக ஊர்ந்த வருங்க பூரா வீடுகளும் இடிஞ்சு கிடக்கு வருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க? பூரா வந்து இடம்பெயர்ந்து வேறு வேறு டவுன் அண்டி ஓடிட்டாங்க. இடம்பெயர்ந்து கிராமத்துகளே என்ன விவசாயத்தை போட்டுக்கிட்டு ஒன்றுமே லாபம் கிடையாது. சும்மா வந்து சாப்பிட திங்க காலத்துகளில் விவசாயத்தை போடுறது, கோடைகளில் வீட்டில் படுத்துக்கிட்டு எல்லாருமா குடும்பமாக அந்த வேலை பார்த்த விவசாய இதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்தோம்னா புள்ள குட்டியெல்லாம் எப்படியா கரையேற்றுறது? நம்ம டவுன் அண்டி போனாத்தான் எதையாவது ஒரு பொழப்பு தளப்பு பார்க்கலாம்ட்டு ஊரை விட்டு போனவங்க பல பேருங்க. எங்கள் ஊருக்காரவங்க பல ஊர்களில் சிதறி போய் கிடக்காது பார்த்துக்கங்க. அவங்கெல்லாம் வந்து ஊர்களுக்கு நல்லது கெட்டது இப்படி ஓட்டு போடுறது, இதை விட இந்த பிரசிடெண்ட் ஓட்டு போடுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்கள பூரா பார்க்கலாம். இந்த ஓட்டில் கூட சில பேர் இஷ்டம் இருக்க இஷ்டம் இல்லாத வரமாட்டாங்க. அப்படி ஓட்டை மாற்றாமல் இந்த ஊர்லேயே வச்சுருக்கவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படி அப்புறம் திருவிழாக்கள் இதுகளில் தாங்க அவங்கெல்லாம் வர்றப்போ எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். ஆஹா எவ்வளோ காலத்துக்கு அப்போ இவங்கெல்லாம் பார்க்குறோம்ப்பா அப்படின்னே நான் நினச்சிருக்கேன். தொண்டை வேற அப்பப்போ கமரிக்கிட்டு கிடக்குங்க, அது வேற கடுப்பாகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே நம்ம கோயில் இதான் இது அது என்னது பிள்ளையார் கோயில். இந்த கம்மாயில் குளிச்சா அந்த பிள்ளையார் கோயிலில் உட்காந்து இளம்பட்டான் ஆம்பளைய ஊரா இங்கே உட்காந்து மீட்டிங் போடுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே நேரம் நடந்து போனோம்னா செவக்காடு, பிஞ்சக்காடு, இது ஊரை வந்து விவசாயம் போடுறது. அதாவது கடலை, எள்ளு, இது இதுகள்லாம் போடுறது. அது என்னது சொல்லுவாங்க, கம்பு, சோளம் இதுகள்லாம் விதைக்கிறது. உள்ளே போய் காட்ட முடியாது. காட்டுக்குள்ளே மட்டு முனைண்டா அவ்வளோதான். ஊராக இருந்தாலும் இப்போலாம் போகிறதுக்கு பயமாக கிடக்கு. முதல்ல அந்த காலத்துகளெல்லாம் நாங்கள் வாட்டுக்கு ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு எங்கள் ஊருக்கு ஆடுண்டு அப்படியே ஒத்தையடி பாதையில் 1-2 பேருமா விளையாண்டுக்கிட்டு தெரியுவோம். இப்போலாம் அப்படி தெரிய முடியல. அடுத்து நம்ம கல்யாண மகால் இதில் தான் நம்மளுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இருக்கிற நிலைமையை பாருங்கள். எந்த அதிகாரிகளாவது இந்த கல்யாண மாடத்தை சரி பண்ணி கொடுத்து இந்த கிராமப்புற மக்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடத்திட்டு ஒரு நல்ல காட்சியை நடத்தட்டு பண்ணி கொடுக்குறாங்களோ? ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இளந்தாரியே இளவட்டங்க சொந்த வந்தவங்க ஒரு வீட்டில் ஒரு சண்டை ஓட்ட புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை. அந்த ஆம்பளைங்க எங்கே போய் தூங்குவாங்க? இங்கே தான் வந்து தூங்குவாங்க. இப்போ கிடக்கிறத பற்றியெல்லாம் எப்படி கிடக்குண்டு இப்போ யாருமே பராமரிப்பு இல்லாமல் சும்மா கிடக்கு. எப்போ இடிஞ்சு விழுந்து ஆபத்தான நிலையில் இருக்குது. ஆனால் இதை யாருமே உணர்றதில்லை. ஊராட்சி மன்ற தலைவர் வந்தாலும் சரி, பெரிய முதலமைச்சர் வந்தாலும் சரி, அமைச்சர்கள் வந்தாலும் சரி, பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டுவாங்க. ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏண்டு கேளுங்க, கிராம மக்கள்ண்டாவே அப்படித்தான். கிராம மக்களுக்கு போதும் இந்த இதுலையே வாழு நீனு. ரொம்ப உனக்கு வந்து எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்தா எல்லார் மாதிரி ஓங்கி பேசுறது கூட கிராமத்து மக்களுக்கு வந்து உரிமை இல்லைன்றது மாதிரி இப்போ கொண்டு வந்துடுறாங்க. நாளடைவில் கிராம மக்கள் வந்து கிராம மக்களாகவே இருக்கணும்பா. அப்புறம் அவங்க நகரத்து நல்லா பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வசதி வாய்ப்பாக வாழ தெரிஞ்சுக்கிட்டாண்டா பெரியவன் சின்னவன்ற பாகுபாடு இல்லாமல் போயிரும்ல. அப்படித்தான் பார்த்துங்க அரசியலை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்துங்க இந்த கல்யாண மகள் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதோடு அப்படியே ஒரு ஒரு ஊர்களில் நடக்கிற கல்யாணம் பூரா அதில் தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் பாலடைஞ்சு போய் கிடக்கு. யாரும் கல்யாண மகள் பக்கம் போகிறதில்ல. அப்படியே எங்கிட்டு போனீங்கன்னா எங்கிட்டு ஒரு வீடு இதுதான் குளிக்கிற தண்ணி தொட்டி, இங்கே தான் குளிப்போம். தொட்டியை திறந்து விட்டு தண்ணியை தொட்டி நிறைய விட்டு பிள்ளைய பூரா தவண்டி எடுத்துகிட்டு கிடந்துச்சு பார்த்துக்குங்க. அதோடு பார்த்துங்க இங்கிட்டு பார்த்துங்க எங்கள் சின்னம்மா வீடு. சின்னம்மா வீடுன்னா கேட்டிருந்தீங்களே, உங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அம்மாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவுக்கு அம்மாவும் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனால் உறவுக்காரவங்க தான் இங்கே புறமே அதிகம். அடுத்த விட்ட ஆளுகள்லாம் ஊர்களில் இருக்க மாட்டாங்க. ஒரே மதம் ஒரே இனத்துக்காரவு தான் இருக்காங்க. வேறு இனத்துக்காரவங்களும் இல்லை, ஒரே இனம்தான். அப்படியே பார்த்துக்குங்க எங்கள் சின்னம்மா ஆட்டுக்குட்டி எல்லாம் வளர்க்குறாங்க. இப்போத்தான் வீடு கட்டினாங்க. சின்ன ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ வீடு கட்டிட்டாங்க, நல்ல வீடாக பொறுமையாக இருந்து நல்ல பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. உள்ள வீட்டுக்குள்ளே போய் எடுக்க முடியல. எங்கள் சின்ன மட்டும் ஒரு தக்காளி கேட்டேன் குழம்பு வைக்க, மீன் பிடிச்சோம்லங்க, தக்காளி காலியாக போயிடுச்சு. சின்னம்மா தக்காளி ஏண்டலத்தை போய் தீவாட்டருக்கு வாங்கிக்கிட்டாங்க. சரின்ட்டு அங்கே தீவாட்டை போய் வாங்கி அப்புறம் குழம்பு வச்சேன். எங்கள் சின்னம்மா முகம் காட்டுறதுக்கு வெக்கப்படலை. நல்லபடியாக எடுத்தேன், இதில் என்ன இருக்குது நீ எடுத்தே அப்படின்ட்டு எங்கள் சின்னம்மா எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எங்கள் சின்னம்மாவுக்காக லைக்கை போடுங்க. ஆட்டுக்குட்டிலாம் வச்சுருக்காங்க. இங்கிட்டலாம் இருந்துச்சுங்க. இங்கிட்டலாம் ஒரு அண்ணன் அவங்க எங்கள் சின்னம்மாவோட மச்சான் குழந்தையெல்லாம் இங்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ போய் பாருங்கள் எல்லோரும் வீட்டை காலி பண்ணி அங்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அந்த இடம் பூரா அப்படியே கிடக்குவாருங்க. அப்படித்தான் எல்லாருமே ஊரை காலி செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இப்போ எங்கள் அம்மா வருங்க, எங்கள் அம்மா எங்கள் பிள்ளை விட்டியன்ட்டு இங்கிட்டு ஓடியாந்துருச்சு. அப்புறம் எங்கள் வீடும் அப்படி தான் கடந்து போயிடுது. ஊர் திருவிழா இந்த மாதிரி தான் போகிறாப்புல இருக்குது.
அப்போ எங்கள் அம்மா பெற்ற 2 பிள்ளைகளும் நாங்கள் வெளியில் வந்துடுறோம். அதே மாதிரி அந்த பெற்றவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் அழிய அப்படியே அந்த குடும்பமே அழியுது பார்த்துங்க. அந்த சந்ததியே இல்லாமல் போகுது. அடுத்தடுத்த சந்ததிக்காரவங்க வீடு கட்டியிருந்தா தானே. அப்படியே அவங்க பெற்றவங்க மட்டும் இங்கே இருக்காங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு ஒரு வீடை கட்டி அப்படியே பெருகுனாத்தே ஊர் பெருகும். அந்த பிள்ளைய ஊரை வெளி இடத்துகளுக்கு போய் அங்கிட்டு போய் டவுனு காட்டுகள் போய் வீடை போட்டுக்கிட்டு வசதியாக வாழணும் அப்படின்ட்டு ஓடிட்டாண்டா அப்போ எப்படி கிடக்கும்? இப்படித்தான் கிடக்கும். அதனால பார்த்துங்க ஒருத்தருமே ஊரில் இல்லை. இதுதான் பால்வாடி. இதுலேயும் நான் தான் படித்தேன் பால்வாடி. அப்போவும் ஓட்டு சிலாப்பு தான் இருந்துச்சு. ஓட்டு சிலாப்பு ஓட்டை கவுத்தி மஞ்சவர் தான் இருந்துச்சு. இப்போத்தான் எல்லாத்தையும் இடிச்சிட்டு இதாக கட்டியிருக்காங்க. கம்மா வந்து பார்த்துக்குங்க ஊருக்குள்ளே போகையில் இங்கிட்டு கம்மா ஊட கம்மா இங்கிட்டு கம்மா ஊட இது ரோடு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கிட்டு வயக்காடு. அப்படித்தான் ஊரோட இது அமைப்பு வந்து அதுதான். பார்த்தீங்களா? இது ஊட கம்மா அங்கிட்டு பூரா விவசாயத்தில் இருக்கு வருங்க. இப்படியே தண்ணியை பாய்ச்சிக்கிறதுக்கு ஈஸியாக. அது வந்து உள்ளூர் கம்மா. அது வந்து வெளியில் அங்கிட்டு ஊரை விட்டு தள்ளி இருக்கிறதுனால அது வேறு கம்மா. அப்படி இதான் எங்கள் வீடு. எங்கள் வீடை பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை காட்டுறேன்னு சொல்லவே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வெறும் கருவேலி காடு தான் இருக்குது. அக்கமும் இல்லை பக்கமும் இல்லை. அங்கிட்டு தள்ளி 2 வீடு இருக்கு பாருங்க, அந்த வீடு தான். இங்கிட்டு கருவேலி காடு, இங்கிட்டு வந்து வயக்காடு. அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரே ஒரு வீடு தான். அது பாட்டுக்கு வரவங்க போகிறவங்க ஆனால் நின்று இறங்கி அந்த வேப்ப மரத்தில் உட்காந்து பேசிட்டு என்னத்தை எப்படி இருக்கே, நல்லா இருக்கீங்களா, பிள்ளை என்ன செய்யுது, குட்டி என்ன செய்யுது, சீமை என்ன செய்கிறாரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொந்த வந்து கேட்டுட்டு போகிறது தான். அக்கம் பக்கம் வீட்டை காட்டுற அளவுக்கு இங்கே அக்கம் பக்கத்தில் வீடே இல்லை. எங்கள் ஒரே ஒரு வீடு தான். என்னவா இருந்தாலும் சரி நாங்கள் தான். வேறு எந்த புறணி பேசுறது அக்கத்தில் போய் பேசுறது, பக்கத்தில் போய் பேசுறது, அவள் இப்படி இவள் இப்படி எந்த கதையும் இல்லை. ஆறாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு கதையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே இப்போ டவுன் காட்டில் என்ன பண்ணுறீங்க, குழப்பத்தலைப்பு எப்படி போகுது அப்படின்னு இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒரு கடாவட்டுக்கு கொழுந்தனார் கோயிலுக்கு வந்துருக்கேன்டா. கோயிலுக்கு போக முடியல. சரி வீட்டுக்காவது போய் சாமியை கும்பிட்டு வீட்டுக்காவது போய் கடாக்கறியை சாப்பிட்டுவிட்டு செய்முறை எழுதிட்டு வருவோம்னு கிளம்பிக்கிட்டு இருந்தான். கொழுந்தனார் எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு வெட்டின கடாய்க்கு நாங்கள் 4 மணிக்கு சாப்பிட போகிறோம் பாருங்க. ஆமாம், சாப்பிட போனால் அவர் கொழுந்தனார் பைக் போட்டு வந்துட்டார். என்ன மதினி வரேன்ட்டு வரவே இல்லை அப்படின்ட்டு. இந்த வாரம் இங்கேயா குளிச்சு வீடியோ எடுத்து இந்த இது எங்கள் அத்தை வீடு அவங்களும் ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இருக்கு பாருங்க, அந்த ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 மயம் ஒரு மக. அது 2 மயனுக்கு 2 வீடு கட்டிட்டாங்க. ஆமாம், அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ஓட்டு வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் லோன் வாங்கியிருப்பவருக்காக இந்த இது அடிச்சிருக்கு கலர். அதுக்கப்புறம் இந்த வீடை கட்டிட்டாங்க. நல்லா வீடு கட்டி அப்படியே பக்கத்தில் தென்னை வாழை எல்லாம் வச்சுட்டாங்க. இவங்க தான் எங்கள் அத்தை. இவங்க தான் அந்த வீட்டுக்காரவங்க. எங்கள் அத்தையும் நல்லா வந்து கேமராவுக்கு வந்து பேசுகிறதுக்கு இப்போ எடுத்தேன். நம்ம எடுக்கிறது என்னத்தை அப்படின்னு நல்லா பேசுவாங்க எங்கள் அத்தை. எப்போ கேமரா எடுத்தாலும் எங்கள் அத்தை வந்துடுவாங்க. எங்கள் அத்தை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கொழுந்தனார் வந்துட்டார் வருங்க. என்ன மதினி சாப்பாடே தீர்ந்து போச்சு, இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறியண்டு? மொட்டை கொழுந்தனார் ஐடியில் நேற்று பக்கத்தில் முடியிறந்தே இப்போ மொட்டை ஐடியில் கொழுந்தனாரே அப்படின்ட்டு நானும் சொல்லி சிரித்தேன். அவர் சிரித்தார். வாங்க மதினி சாப்பாடு கூட காலியாக போகுது, என்ன ஒரே தான் இங்கே இருந்துட்டியே அப்படின்றாரு. என்னையா பண்ணுறது? அப்படியே அங்கேருந்து குளிச்சுட்டு இந்த நண்டு சிண்டெல்லாம் கிளப்பி அதுக்கப்புறம் குளிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் போய் ஊர்களை பூரா வீடியோ எடுத்து போகிறதுக்குள்ள நேரம் வச்சு. நம்ம ஊரையே வீடியோ எடுத்து காட்டுறியே, நம்ம ஊரில் என்ன இருக்குது காட்ட அப்படின்றாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம ஊரையே நம்ம மட்டமாக சொல்லக்கூடாதுல்ல. ஏன் இல்லை, இந்த இருக்குது கம்மா கரை இருக்குது, மரம் இருக்குது, தென்னங்கண்டு இருக்குது, வீடு இருக்குது, 4 மனுஷ இருக்கும். என்னங்க இதை விட என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சிரிச்சார். ஏன்னு கேளுங்க, ஊரில் ஒன்றுமே இல்லையா, இந்தாயா எடுத்து காட்டுறியா அப்படின்ட்டு அவங்களுக்கு நினப்பு. பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்ல. நம்ம ஊரை நம்ம பார்த்து நம்மளுக்கு அப்படி தோணும். பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும்ல. இங்கே வருங்க வேலையெல்லாம் இல்லைன்றவொடனே எப்படி கூட்டமாக உட்காந்து தாயம் போட கிளம்பிட்டாங்கண்டு. ஆணும் பொண்ணு எல்லோரும் உட்காந்து தாயம் போட கிளம்பிட்டாங்க. இந்தா எங்கள் ஐயா வருவாருங்க. இப்போ பாருங்கள், அந்தா எல்லோரும் என்னை பார்த்துட்டு திரும்பி தாயம் போடுறதை நிப்பாட்டிட்டாங்க. இவர் தான் எங்கள் ஐயா நாட்டாமை, எங்கள் ஊர் நாட்டாமை. எப்படி இருக்காரு நாட்டாமை? மீசையை பற்றியெல்லாம் ஆஹா மீசையை முறுக்குறாரு சொல்லவும். இவர் தான் எங்கள் ஐயா நாட்டாமை. இவர் இன்னொரு ஐயா, இவர் எங்கள் ஐயா தான். இவர் எங்கள் பெரியப்பா, அவர் தான் காதல் மன்னனா சொல்லி சிரிச்சாங்க. அப்படி பேருக்கு ஒரே கணப்பு, காதல் மன்னன் சொன்ன உடனே. அதோட எல்லோரும் சிரிச்சா, அப்படியா காதல் மன்னனா பெரியப்பா அப்படின்ட்டு. இவங்க எங்கள் பெரியம்மா. அப்படி இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து தாயம் போட்டு இப்படித்தான் பொழுத கழிச்சிக்கிட்டு இருக்காங்க கிராமவாசியை. ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தாயம் போட்டுக்கிட்டு
இந்த பல்லாங்குழி விளையாடிக்கிட்டு பாஞ்சாங்குழி விளையாடிக்கிட்டு அப்படி வெயில் காலத்தை வந்து அப்படித்தான் அவங்க போக்கிக்கிட்டு இருக்காங்க மரத்து நிழலில். நம்மளுக்கு என்ன ஒரு காத்தாடி கரண்ட் போயிடுச்சுன்னா யார்கிட்ட போய் அக்கம் பக்கம் கூட பேச மாட்டான். அப்படியே நம்ம வீடு வாசம் அப்படின்ட்டே வாழுவான். அவனா கிராமவாசி அப்படி கிடையாது. இந்த ஒத்தியெல்லாம் வீடு வீட்டுக்கு இப்படி ஒரு திண்டு கட்டிடுவாங்க. இந்த திண்டு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம உட்கார்றதுக்கு இல்லை, ஆம்பளைய தாங்க இதில் வரிசையில் உட்காந்துருப்பாங்க. வரிசையில் நம்ம செஞ்சுருங்க பொம்பளையை எங்கெல்லாம் போய் குளிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மீட்டிங் போட்டுருவாங்க ஆம்பளைய. அது எதுக்குன்னே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமாண்டு பக்கத்தில் சொல்லுங்கள். இதில் வரிசையாக காலையில் விடிஞ்சோடனே ஆம்பளைய வரிசையாக உட்காந்துருவாங்க, சாயந்தரம் ஆனவுடனே வரிசையாக உட்காந்துருவாங்க. அப்படியே வந்துங்க பல அரசியல் கதை பேசுகிறது, பல பிரச்சனைகளை உண்டாக்குறது எல்லாமே இந்த திருநையிலிருந்தே ஆரம்பிக்கும். ஆமாம், ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு திண்டை கட்டிடுவாங்க. அப்படியே பாருங்கள், எதிர்த்தாப்புல கம்மா இருக்கும். அந்த கம்மாயில் நம்ம குளிக்க வேண்டியது அந்த திண்டில் அவங்க உட்காந்து பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டே அவங்க வாட்டு கதையை அளக்க வேண்டியதை. இப்படித்தான் திண்டு. இந்த திண்டு வந்து ஆண்கள் உட்காருக்காக, ஆண்கள் மீட்டிங்க்காகவே எடுக்கப்பட்ட திண்டு. பல வருஷமாக இது இருக்குது. நான் சின்ன பிள்ளையில் இதில் ரோட்டில் இருந்து நடந்து போனோம்னா இதில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஐயோ அப்பா உட்காந்துருக்காரா, மாமா உட்காந்துருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு தான் உள்ளே போவேன். ஓயாமல் ஊருக்குள்ளே போனேன்னா என்ன போட்ட முடிய ஓயாமல் ஊருக்குள்ளே வரப்போக இருக்க, எங்கே வர அப்படின்னு எங்கள் மாமாலாம் அதட்டுவார். பொம்பளை பிள்ளைய அதிகமாக வெளியே தலை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நானும் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ப்பேன். மாமாவும் அப்பா யாராவது அந்த திண்ணையில் உட்காந்துருக்காங்களான்னு பார்ப்பேன். இல்லைன்னாத்தான் இந்த ஊருக்குள்ளே வருவேன். ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே போய் விளையாடுறதுக்கு தான் போவேன். சின்ன பிள்ளையாத்தான் இருப்பான். அப்படி இருந்தால் அப்படி அப்போ ஒரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என்ன பொம்பளை பிள்ளைக்கு ஓயாமல் இதில் நட அப்படின்னு எங்கள் மாமாலாம் திட்டுவார். தாய் மாமா இங்கே வத்திலாம் இதுதான் ஆலமரம். ஆலமரத்தை பார்த்துக்கோங்க. இந்த ஆலமரம் வந்து நான் சின்ன வயசுல ரொம்ப சின்ன மரமாக இருந்துச்சு. நல்லா வந்து சின்ன மரமாண்டா இம்புட்டு இது இல்லை, வேர் இல்லை. வேர் வந்து அப்படியே ஊண்டி ஊண்டி இருந்துச்சுங்க. இப்போ வெட்டி விட்டா இருக்கு. அதெல்லாம் வேறாவே மரம் இருக்குல்ல, இந்த வேர் இருக்குல்ல, இந்த வேர் வந்து தரையில் ஊண்டி அது ஒரு இதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெட்டி விட்டாக இருக்கு. இப்போ அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பயந்துக்கிட்டு நாங்களாம் வரமாட்டோம். அதில் ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே விளாடுறது. எங்கள் அப்பா அதில் இது இருக்குது அப்படின்னு பயமுறுத்துவார் எங்கள் அப்பா. அதனால போகவே மாட்டேன். இப்போ பார்த்துக்குங்க, எனக்கு பழைய ஞாபகம் வருது. இந்த பற்றியில் இந்த இலையில இருக்கு பாருங்க, இந்த இலையில இருக்கிற பாலை காலில் விறுவிறுவாக ஒடிச்சு வச்சுக்கோங்க. அதில் அடிச்சேன்னா சுத்தமாகவே அந்த விறுவு மங்கிருங்க. ஆஸ்பத்திரிக்கு போச்சையில் காசு செலவழிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நல்லா சரியாயிரு. எங்கள் ஜீமா அப்பாவுக்கு அப்படியே காலில் விறுவிறுவாக ஓடி வலிக்குதுண்டாரு. நான் கூட இதை அடிக்கிறப்ப அவர் சொன்னார், சும்மா இரு, எதையாவது மற்றவங்க சொல்கிறான்னு கேட்காதண்டு. ஏங்க அடிச்சு பாப்பா, என்ன காசா பணமா அப்படின்னு இப்படி அடிச்சேன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வரவே இல்லை பார்த்துக்குங்க. நல்லா சூப்பராக வலுவலுண்டு ஆயிடுச்சு. அந்த வெடிப்பு மறுபடி வரலை. அதனால யாருக்கெல்லாம் காலில் வெடிப்பு இருக்கோ, பாத வெடிப்பு, இந்த ஆலமரத்து பாலை எடுத்து காலில் அந்த ஓடுறதுல நல்லா சட்டுன்னு அடிச்சு விடணும். அடிச்சு விட்டேன்டா அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. எந்த இதுவும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. ஆலமரத்து பால் அப்படி கேட்கும் விருவுக்கு. அதனால யாருக்கு காலில் விரு ஓடி இருந்தாலும் அதை அடித்து பயன்பட்டுக்கோங்க. நெசமாகவே அதை எங்கள் வீட்டுக்காருக்கு பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, இது ரொம்ப தூரம் இருக்குங்க ஊர், எல்லா ஊரையும் காட்ட முடியாது. இந்த ஒரு திண்டு, இங்கே ஒரு திண்டு வச்சு கட்டிடுவாங்க, திண்ணை வச்சு கட்டுவாங்க. கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் திண்ணை வச்சு கட்டுவாங்க. ஏண்டா நடந்து போகிறப்ப யாரோ ஒருவர் ஊருக்குள்ளே இப்போ யாரோ ஒருவர் வியாபாரத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்க, வாரவருக்கு ஒரு இலைப்பாருது, எங்கே உட்காருவார். அப்போ இந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் ஒரு தண்ணி விடுங்கம்மா, ஒரு வெண்ணி விடுங்கம்மான்னு வாங்கி இப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே வியாபாரத்தை அவர் வைப்பார். அதை பொறுத்தளவுக்கு, கிராமத்தை பொறுத்தளவுக்கு திண்ணை வச்சு வீடு கட்டாத வீடே இருக்காது. எங்கள் ஊர்களில் பல மதக்காரங்க இருந்தாங்க, அதாவது முஸ்லீமு எல்லா மதக்காரர்களும் இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போத்தான் வந்து ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. அவங்களாம் வெளி ஊர்களுக்கு வெளி இதுகளுக்கு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. எல்லா காரணத்தையும் சொல்ல முடியாது. சொன்னால் ஊருக்குள்ளே அப்புறம் நான் போய் தலை காட்ட முடியாது, எங்களுக்கு பிரச்சனையாகி போயிடும். அதனால் மக்களே, பொதுவான கருத்து, பொதுவான தகவல் என்னென்னா, ஊரில் வந்து முன்னேற்ற பாதை அடைய முடியலை கிராமவாசிகள், விவசாயத்தை பண்ணி முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்றதுக்காகத்தான் ஊரை காலி செய்து போனாங்கன்னு என் கருத்தை பதிவிடுறேன். அப்படித்தான் இந்த ஊரில் இந்த வந்து பார்த்திங்களா பின்னாடிலாம் இது அந்த என்னது நெல்லை அடிச்சுட்டு அந்த படப்பு வச்சுருக்காருங்க. ஆடு மாடு மேய்க்கிறது. நானும் சின்ன பிள்ளைல ஆடு மாடு பற்றிக்கிட்டு பூஜை மாதிரி இருக்கையில் ஆடு மாடு பற்றிக்கிட்டு போய் மேய்க்க போயிடுவேங்க. அப்போல்லாம் ஒருத்தவங்க வயலில் போய் மேய்ஞ்சிருச்சு. அவங்க என்னை அடின்னு அடிச்சு போட்டாங்க பார்த்துக்குங்க, உரச்செடி குச்சி வச்சு. அது மாதிரி நிறைய அடிலாம் வாங்கியிருக்கேன். ஆட்டை விட்டு நம்ம வாட்டுக்கு விளையாடுறது, இந்த இது ஆலமரத்தில் விளையாடுறது, அரச மரத்தில் விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, ஒளிஞ்சு விளையாடுறது, ஆடை மறந்துடுறது. இங்கிட்டு பூரா வயக்காடு, இங்கிட்டு பூரா இது கம்மா, இங்கிட்டு பூரா வயக்காடு இருந்துச்சு. இங்கே உள்ளே போக முடியாது. இப்போ பூரா காட்டுக்கருவலாகிடுச்சு. அது ஊரா உள்ள வரைக்கும் இருந்துச்சு. இப்போலாம் வீடு இல்லை. இப்படியே நெட்டில் போனோம்னா இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு வீடு இருக்குது. மொத்தத்துக்கு ஒரு 300 வீடு இருக்கும். 300 வீடு தாராளமாக இருக்கும். இப்போ 200 வீடு இருக்கும். தெரியல, எண்ணி பார்த்தா 200 வீடு இருக்கும். தாராளமாக 200 வீடு இருக்கும்.
அவ்வளோதான். இதுலேருந்து இன்னும் லாஸ்ட்டு போகணும். போக என்னால் முடியலை, நடக்க முடியலைங்க. வெயில் வேறு, நான் உடம்ப தூக்கி நடக்க முடியல. என்னென்னு இதில் பெருத்துக்கிட்டே வரேங்க. இதை வேறு உடம்ப குறைக்கணுமுங்க. அதனால் நடக்க முடியல, அடுப்பு தவப்பாயிருச்சு. அதனால் இதே பாருங்கள், எங்கள் அப்பா இந்த வரைக்கும் பாருங்க, பூரா எங்கள் ஊரில் கறிவேலி மரம் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கறிவேலியை வெட்டி எங்கள் அப்பா அப்படியே டன் கணக்கில் ஏற்றுவார். அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏலம் எடுப்பார் மொத்தமாக. கிராமம் வந்து ஏலம் விடும். இந்த கம்மாயை ஏலம் விட்டுச்சுன்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்து அப்படியே காட்டுக்கருவில் பூரா ஆள் விட்டு வெட்டி டன்னு கணக்கில் வெட்டுவாங்க. ஒரு டன்னு, அதாவது இது நிறுப்பாங்க பாருங்க, நிறுவ கணக்கில் வெட்டி ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ காசு அப்படின்ட்டு வேலையாளர்களுக்கு கொடுத்து அப்படியே பார்த்துங்க ஏற்றுவார். மொத்தமாக கொண்டு போய் விறகா கொண்டு போய் இறக்கிடுவார். மூட்டை போடாமல் விறகா கொண்டு போய் இறக்குவார். அந்த பிஸ்னஸ் தான் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வேறு ஏலம் எடுப்பாகலாம் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா இருந்து பல வருஷம் ஆச்சுல. எங்கள் அப்பா இருக்கிறப்ப ஊரில் எங்கள் அப்பா வந்தாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணி வைப்பார். ஆத்தாடி இன்னார் வாரானா, அப்பா ஒதுங்கி போயா அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. அந்தளவுக்கு ஊரில் ஒருத்தரை விட மாட்டார். 50 பேரையும் பிரச்சனை பண்ணுவார், நியாயம் பேசுவார். பஞ்சாயத்துன்னு நடந்தால் எங்கள் அம்மாலாம் இந்த பாருங்க, இந்த வரப்பு காட்டிலே உட்காந்துக்கிட்டே இருக்கும். என்னமான்னு சண்டை இழுத்துருவாரோ என்னமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு, சண்டை இழுத்துட்டா பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றதுக்காக எங்கள் மாமாவுகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏதாவது பிரச்சனை பண்ணி போடுவாரோ, அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கலந்துருவோமோண்டு. ஏன்னா எல்லா உறவுகளும், எல்லாருக்குமே எல்லா உறவுகளும் இந்த ஊர்லேயே தான் இருக்காங்க. அப்படின்றப்ப ஒருத்தர் அடிக்கிறப்ப இன்னொருத்தவங்க வந்து அப்படியே ஊட விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஊர் கலவரமாகி போயிடும். இப்போ ஒருத்தரை அடித்தா ஒருத்தரோடையே முடியாது. இப்போ எங்கள் அப்பா வந்து யார்ட்டாவது வம்புழுத்துட்டாருன்னு வச்சுங்க, எங்கள் அப்பாவை தொடர்ந்து எங்கள் மாமா இருக்கா, எங்கள் பெரியம்மா, எங்கள் சின்னம்மா அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. அப்போ அடி வாங்கின குடும்பத்தில் அங்கிட்டு இருக்காக வருங்க. அங்கிட்டு அவங்களும் அதேமாதிரி குடும்பமாக சித்தப்பா, பெரியப்பா, மாமே, மச்சான் அப்படின்னு வாழ்வாங்க. அப்போ ஒரே பெரிய கலவரமாகி போயிடும் பார்த்துங்க. அதுக்கு தான் அம்மா பயப்படும். அப்படி நிறைய கலவரமாகி நிறைய வந்து அம்மா காசுகளை நிறைய செலவு பண்ணியிருக்கு அப்பாவுக்காக. அதனால தான் சொல்லும், நான் உழைக்கிற காசை பூரா அழிக்கிறானே அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா வையும் வஞ்சு அழுகும் ஒரு நாளைக்கு. இங்கே பற்றியெல்லாம் கிராமத்தில் இப்படி அடுப்பு இருக்குண்டு, அடுப்பு பக்கத்தில் இருக்கிற காகித பூவை பார்த்து என் மக ஆசைப்பட்டா. நானும் காகித பூவெல்லாம் அதிசயமாக பார்ப்பேன் சின்ன பிள்ளையில. இவ்வளோ பளபளன்னு ரோஸ் கலராக பூத்து கிடக்கு அப்படின்ட்டு பஸ்ஸில் போகையில வரலின் டவுன் காட்டில் இருக்குமா, அதை பார்த்தா ஆச்சரியப்படுவேன். அதே மாதிரியே என் மகன் இந்த காகித பூவை கேட்குறான். சேர்ந்து அவளுக்கு உடச்சி கொடுத்தேன். இந்த பற்றியெல்லாம் அடுப்பு எப்படி உருவாக்கியிருக்காங்கன்ட்டு. அதான் கிராமம்டாவே அது ஒரு இயற்கை தான், இயற்கை சூழல் நிறைஞ்சது தான். ஆமாம், அப்போ எப்படி அழகாக பற்றியெல்லாம் அதுக்கு பூ பொட்டுலாம் வச்சு ஒருத்தர் ஒரு இதில் காலோட போய் செருப்பு போடுவார் அடுப்பை மிதிச்சுக்கிட்டு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு யூடியூபர் தான். அது இப்படி காலோட போகக்கூடாதுன்னு அவர் வந்து அடுப்படியை வந்து சாமின்னு யார் சொன்னது? சாமி கிடையாது, சாமின்னா அடுப்படியை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடுவோம் தானே அப்படின்னு பதில் கமெண்ட் போட்டிருந்தார். நான் அவரை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. நம்ம மனுஷன் வந்து யாரும் சாமியை பார்த்ததில்ல. நல்ல உள்ளம் கொண்டவர்களும் நல்ல மனுஷங்களும் இந்த மாதிரியான சில நம்மளுக்கு உணவளிக்கும் சில இடங்களும் தான் நம்மளுக்கு தெய்வம். அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அதில் போய் சாதாரணமாக சும்மா காலை வச்சாலும் பரவாயில்ல, அவரோட காலை வச்சு அதில் ஆடி இது போட்டிருப்பாரு. அங்கிட்டு பக்கத்துலேயே சோறு வெந்துக்கிட்டு இருக்கும், அப்படியே வந்து கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்க்குறப்ப எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அவர் நல்ல மனுஷன் நினச்சி அவருடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பேன். ஆனால் அதில் கமெண்ட் பண்ணியிருந்த கமெண்ட்டுக்கு அவர் சரிவர பதில் கொடுக்கல. நானும் அதில் போய் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து நல்லது கிடையாது. அதாவது நம்ம சமைக்கிற இடம் தான் தெய்வம், அங்கே தான் தெய்வம் குடியிருக்கு, தெய்வத்தை யாரும் பார்த்ததில்லைன்னு. நல்ல மனம் கொண்டு வரே தெய்வம் உண்டார் அவர். அப்போ உங்களுக்கு நல்ல மனம் இருந்துச்சுன்னா இனிமேல் காலோட போய் அடுப்பை மிதிக்காதீங்க அப்படின்னு. அடுப்பை மிதிக்கிறது மட்டும் இல்லை, அதில் டான்ஸ் வேறு ஆடி இருந்தார். அதை பார்க்குறப்ப நல்லா இல்லை. அது அப்படித்தான் நகரவாசிகளை பொறுத்தவரை. கிராமத்தில் இருந்தாலும் நகரமத்தில் இருந்தாலும் தலைக்கணமாக தான் நடத்துறது சரின்னு பேசுகிறவங்க தான். பார்த்தீங்களா, வீடுகள்லாம் ரொம்ப இடிஞ்ச சூழ்நிலையிலே இருக்குவாருங்க. அதே ஆட்கள் பூராமல் இடம்பெயர்ந்து வேறு ஊர்களுக்கு போயிட்டாங்க. வேறு ஊருக்கு போனால் வீடுகள் பூரா என்ன செய்யுது, அப்படியே வந்து உடஞ்சி அப்படியே வந்து பராமரிப்பு இல்லாமல் கடந்து போயிடுது. இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே ஊர்களுக்கு வர்றதில்லை. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற வீடுகள் வந்து திருவிழா இந்த மாதிரி சமயங்களுக்கு வராங்க. திருவிழாவுக்கு வந்தாலும் வந்துட்டு திருவிழாவை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பூரா திருவிழாவுக்கு இருந்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் சமைச்சு ஆடை வெட்டியோ கோழி அறுத்தோ எதையோ வெளியில் வச்சு சமைச்சிட்டு அப்படியே வெளியிலேயே தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஊருக்கு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் வாழ்க்கை சூழ்நிலை போகுது. சில பேர் வந்து என்னத்தை ஊருக்கு போனோம், அந்த ஊரில் போய் என்னத்தை கண்டோம் அப்படின்ட்டு பல வருஷங்களாக ஊருக்கு வராறவங்களாம் இருக்காங்க. என்னோடய தோழிலாம் ஒருத்தி இருக்கா, அவெல்லாம் அந்த ஊரை பார்ப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா அவெல்லாம் வந்து எப்படியும் ஒரு 20-30 வருஷம் இருக்கும்
என் கூட தான் ஹாஸ்டலில் படித்தா. இப்போ கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளாகிடுச்சு. அதனால் அவள்லாம் இந்த வீடியோவை பார்ப்பா கண்டிப்பாக. நம்ம ஊரை பார்க்குறோம், அவங்களுக்குலாம் நம்மளுக்குலாம் ஆசை இருக்கும். என்ன சின்ன பிள்ளைகள ஊரை விட்டு போனவங்க அவங்களுக்குலாம் இருந்தா நம்ம விளையாண்ட இடம், இந்த இது பண்ண இடம் அப்படின்னு எனக்கு தோணுதில்ல. அதே மாதிரி அவளுக்கும் தோணும்னு நினைக்கிறேன். என்னோடய தோழி அவள் பேரெல்லாம் சொல்ல நான் விரும்பலை. அவள் பார்க்குறப்ப இதெல்லாம் தோணும் அவளுக்கு. எல்லார் வீடையும் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் திருவிழாவுக்கெல்லாம் கூப்பிடுவேன், அவள் தான் வரவே மாட்டாள். இந்த வருஷமாவது வாடின்னு இருக்கே, என்ன பண்ணுறாலாம் தெரியலை. வரவே இல்லை. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால என்னத்தை வந்தோம், பிள்ளைய பூரா பெருசாகிடுச்சு, என்னத்தை வந்தோம் அப்படின்ட்டே நாளை காலத்தையும் கலத்துறாங்க. நம்ம ஊரை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே எனக்கெல்லாம் இருக்காது பார்த்துக்குங்க. என் ஊருக்கு போகிறோம்னாவே ஒரு சந்தோஷம், குதியெல்லாம் நகையெல்லாம் எதுக்கு போட்டு போகிறேன்னு கேட்குறீங்க. நம்ம ஊருக்கு போகிறப்ப தாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட அர்த்தம் வந்து நம்ம ஊரில் தாங்க நம்ம காட்டணும். மற்ற யார்ட்டையுமே காட்டணுன்ற அவசியமே இல்லை. ஒரு விசேஷத்தில் கல்யாணத்துக்கு போகிற நம்ம மொய் எழுதிட்டு நம்ம வாட்டுக்கு தெரியாதவகிட்ட வந்துக்கிட்டே இருப்போம், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ. ஆனால் நம்ம ஊருக்கு போகிறப்ப நம்ம நல்லபடியாக நம்ம புருஷன் நம்மளை நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்ற பெருமைப்படுத்துகிறதும், நம்ம பெற்றவங்களை பெருமைப்படுத்துகிறதும் எல்லாமே வந்து நம்ம ஊர் நம்ம பிறந்த ஊருக்கு போகிறப்ப தான் அது இருக்குது பார்த்துக்குங்க. அதனால் நகை போட்டு போகிறதுல தப்பே கிடையாது. அதை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.